AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 18வது மக்களவைக்கான தேர்தல் முடிவுகள் வெளிவந்திருக்கக்கூடிய நிலையில் டெல்லியில் புதிய ஆட்சி அமைவதற்கான பல்வேறு கட்ட ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் முக்கியமான துறைகளை கேட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், என்னென்ன துறைகளை மிக முக்கியமாக 2 பேரும் கேட்டிருக்கிறாங்க? நேற்றைக்கு டெல்லி ஆலோசனை கூட்டத்தை முடித்துவிட்டு சந்திரபாபு நாயுடு நேற்று இரவு விஜயவாடா திரும்பியிருக்கிறார். அங்கிருக்கக்கூடிய தெலுங்கு தேச மூத்த நிர்வாகிகளிடம் நாம் தொடர்பு கொண்டு பேசிய போது தெலுங்கு தேசத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளுடன் தற்போது ஆலோசனையில் இன்றைக்கு ஈடுபட இருக்கின்றார். கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு பிறகு தெலுங்கு தேச கட்சிக்கு மத்தியில் ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறது. அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய முக்கியமான கோரிக்கையா இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 1999 கேபினெட்டிலே 3 மத்திய அமைச்சர்கள் வாஜ்பாய் அரசாங்கத்திலே கொடுக்கப்பட்டிருந்தார்கள். அதே போல மக்களவை சபாநாயகர் பொறுப்பும் தெலுங்கு தேசத்திற்கு கிடைத்தது. அப்ப ஒருங்கிணைந்த ஆந்திராவில் 42 எம்பிக்களை 21 எம்பிக்களை 29 எம்பிக்களை பெற்றிருந்தார்கள். தற்போது அந்த நம்பர் குறைவாக தான் இருக்கிறது. அதற்கு ஏற்றாற்போல் எங்களுடைய கோரிக்கையும் குறைந்த அளவில் இருக்கும் என்றும் சொல்கிறார்கள். இந்த முறை மக்களவை துணை சபா பதவியை கேட்கிறார்கள். டெப்டி ஸ்பீக்கர் எப்படி நம்பிக்கையில்லா தீர்மானம் உள்ளிட்ட முக்கியமான மசோதாக்கள் வரும்பொழுது சபாநாயகருடைய முக்கியத்துவம் அங்கே அதிகமாக இருக்கிறது. எனவே டெப்டி ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா அதிமுக கூட டெப்டி ஸ்பீக்கராக தம்பிதுரை இருந்தார். இந்த போன கவர்மெண்ட்ல ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது 40 இடங்களில் வெற்றி பெறும் போது 2014 டெப்டி ஸ்பீக்கராக தம்பிதுரை இருந்தார். அப்போ அதே மாதிரி ஒரு முக்கியத்துவம் எங்களுக்கு அந்த பார்லிமெண்ட் செக்ரட்டரியேட்ல எங்களுக்கு வேணும் அப்படின்றத சந்திரபாபு நாயுடு உறுதியாக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஆந்திரா 2ஆக பிரிக்கப்பட்ட போது தெலுங்கானாவுக்கு ஹைதராபாத் சென்று விட்டதால் இங்கு தலைநகரை கட்டமைப்பதிலே சிக்கல் இருக்கிறது. 2014 முதலமைச்சராக இருந்த சந்திரபாபு நாயுடு விஜயவாடா அருகே ஒரு அமராவதி என்ற ஒரு நகரை கட்டமைத்தார். அதற்கு சாலைகள் எல்லாம் போடப்பட்டது. அதற்கு பிறகு வந்த ஜெகன்மோகன் ரெட்டி அந்த திட்டத்தை கைவிட்டார். அங்கு புதர் மண்டி காட்சியிருக்கிறார். எனவே கிட்டத்தட்ட அதற்கு தலைநகரை கட்டமைப்பதற்கு ஒரு பெரிய நிதியை வேண்டும். சிறப்பு அந்தஸ்துக்கு 1.5 லட்சம் கோடி நிதி தேவைப்படுகிறது என்பதுதான் தெலுங்கு தேச நிர்வாகிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. நிறைய திட்டங்கள், நீர்வள திட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. முக்கிய நீர் ஆதாரங்கள்லாம் தெலுங்கானாவுக்கு சென்று விட்டன. எனவே எங்களுக்கு விவசாயத்தை பெரும்பான்மையாக நம்பி இருக்கக்கூடிய மாநிலத்திற்கு விவசாய திட்டங்களுக்கு விவசாயத்துறை அமைச்சரை கேட்கிறார்கள். அதே போல சுகாதாரத்துறையை கேட்கிறார்கள். தென்னிந்தியாவில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தது அன்புமணி ராமதாஸ். அதற்கு பிறகு ஒரு முக்கியத்துவம் சுகாதாரத்துறையில் இல்லை என்பதால் அந்த துறையையும் கேட்கிறார்கள். இது போன்று 3 கேபினெட்டுகளையும் 3 அல்லது 2 MOS என்று சொல்லக்கூடிய இணை அமைச்சர், அதாவது ஒரு பினான்ஸ் மினிஸ்டர் இருந்தாரா அவருக்கு 2 MOS போடுவாங்க. அது மாதிரி ஏதாவது ஒரு முக்கியமான துறையில பினான்ஸ்லயோ அந்த மாதிரி ஏன்னா பினான்ஸ் வாங்கினா பினான்ஸ் சார்ந்த விஷயங்களை கேட்டு பெறுவதற்கு வசதியாக இருக்கும் என்பது சந்திரபாபு நாயுடு சவுத் இந்தியாவுடைய கிங் மேக்கருடைய கோரிக்கை. அதே போல நார்த் இந்தியாவில் கிங் மேக்கராக இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் 12 எம்பிக்களை வைத்திருக்கார். சந்திரபாபு நாயுடு 1-2 குறைச்சிக்கங்க. ஆனா எங்களுக்கு ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் ஆட்சிக்கு வந்தால் நாம் இதையெல்லாம் செய்வோம், இதையெல்லாம் செய்ய மாட்டோம் என்று ஒரு காமன் மினிமம் புரோகிராம் எங்களுக்கு வேண்டும் என்று அவர் தரப்பில் சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் வாஜ்பாய் அரசாங்கத்திலே ரயில்வே அமைச்சராகலாம் இருந்திருக்கிறார் நிதிஷ்குமார். எனவே ரயில்வே துறையை அவர்கள் கேட்கிறார்கள் சொல்லப்படுகிறது. ரயில்வே துறையை போட்டால் பார்த்தீங்கன்னா பீகார்ல தான் அதிகம் லல்லு பிரசாத் யாதவ் இருந்தார் ரயில்வே மினிஸ்டர், நிதிஷ்குமார் இருந்திருக்காரு. நிறைய திட்டங்கள் ஒரு மத்திய மாகாணத்தில் இருக்கக்கூடிய பீகாருக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பீகார்காரங்க நிறைய ரயிலில் பயணிப்பாங்க. அந்த அளவுக்கு ரயில்வே துறையை அவர்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக நார்த் இந்தியாவில் பார்க்கிறார்கள். எனவே அந்த துறையை கேட்கிறார்கள். இது போன்ற டிமாண்ட்ஸ் இருந்துட்டே இருக்கு. நிச்சயம் மோடி தலைமையிலான ஆட்சி அமைவது உறுதியாகிவிட்டது. கூட்டணி ஆட்சி தான் என்பதையும் உறுதியாகிவிட்டது. எனவே தங்களுக்கான வாய்ப்புகளை ஏனென்று சொன்னால் 240 இவர்கள் 2 பேரும் சேர்ந்து 28 சீட்டுகளை கொடுக்கிறார்கள். இதுதான் ஒரு பல்கான நம்பர்ஸாக இருக்கு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சிண்டியாவுடைய 7 சீட்டு, லோக் ஜனசக்தியுடைய 5 சீட்டு அவர்களும் வருகிறார்கள். இதில் முக்கியமான விஷயம் மகாராஷ்டிராவை சேர்ந்த ஏக்நாத் சிண்டியாவுடைய கட்சி 7 இடங்களை வைத்திருந்தாலும் மத்திய அமைச்சரில் நாங்கள் வரவில்லை என்று சொல்லிவிட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் ராம்விலாஸ் பாஸ்வான் மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சருடைய மகன் சிராக் பாஸ்வான் நேற்றைக்கு மீட்டிங்கில் பங்கேற்றிருக்கிறார். அவர் 5 எம்பிக்களை வைத்திருக்கிறார். அவர் அவங்க அப்பா மத்திய அமைச்சராக இருந்தார். எனக்கு இந்த முறை மத்திய அமைச்சர் பதவி வேண்டும் என்று அவரே கேட்டிருக்கிறார். மற்றொரு விஷயம், தென்னிந்தியாவுக்கு மற்றொரு முக்கியத்துவம், கர்நாடகாவில் அதிக எம்பிக்கள் ஜெயித்திருக்கிறார்கள். அதே போல ஜேடிஎஸ் மதசார்பற்ற ஜனதாதள கட்சியைச் சேர்ந்த தேவகவுடைய மகன் குமாரசாமி அவரும் இந்த முறை மத்திய அமைச்சராக அவரும் வேளாண் துறையை கேட்கிறார்கள்.
கர்நாடகாவிலே வேளாண் ஒரு முக்கியமான தொழிலாக இருக்கிறது அப்படி கேட்கிறார்கள். அதே போல சந்திரபாபு நாயுடு ஜல் சக்தியில இணையமைச்சர் பதவி கேட்கிறார். என்ன அங்க நீர்வள திட்டங்களை நீர்வளத்துறை சார்ந்த திட்டங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக கேட்கிறார்கள். எனவே பல்வேறு விதமான கோரிக்கைகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. அதற்காக தான் மீண்டும் 7ஆம் தேதி ஒரு இதே போன்று என்டிஏ மீட்டிங்க்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதனால் தான் சந்திரபாபு நாயுடைய பதவியேற்பு விழா 9ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதிக்கு தள்ளி போகிறது. ஏனென்று சொன்னால் 8ஆம் தேதி நடைபெறக்கூடிய பிரதமர் மோடி பதவியேற்பு விழாவில் சந்திரபாபு நாயுடு மெயினாக அங்கே இருக்கணும். அதனால தன்னுடைய பதவியேற்பு விழாவை அவர் போஸ்ட்போன் செய்து விட்டார். ஏனென்று சொன்னால் ஆந்திராவில் லேண்ட்ஸ்லைட் வெற்றி என்று சொல்லக்கூடிய 175 இடங்களுக்கு 135 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்று ஒரு வரலாற்று காணாத வெற்றியை பெற்று ஆட்சியை அமைக்கிறார். அங்கே மாநிலத்திலும் அவருக்கு முக்கியத்துவம் வருகிறது. எப்படி சென்ட்ரலில் ஒரு முக்கியத்துவம் கிடைச்சிருக்கோ ஸ்டேட்லையும் அவர் வந்து சிஎம் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. எதிர்கட்சியாக கூட ஆக முடியாத ஜெகன்மோகன் ரெட்டி போயிட்டார். அங்கே பவன் கல்யாண் வந்து எதிர்கட்சியாக மாறுறாரு. எனவே இது போன்ற சூழல்கள்லாம் இருக்கக்கூடிய நிலையில் சந்திரபாபு நாயுடுக்கு மிகவும் முக்கியத்துவம் ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அவர் விஜயவாடா அருகே உள்ள அவரது இல்லத்தில் ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார். தொடர்ச்சியாக நாம் அங்க பேசிட்டு இருக்கோம். வரக்கூடிய தகவல்களை நம்ம பிரேக் செய்யலாம். ரமேஷ், நீங்க சொன்னது போல ஆதரவு கடிதங்களை ஏற்கனவே கொடுத்திருந்தாலும் கூட நிறைய நிபந்தனைகளை இந்த 2 பேரும் விதிச்சிருக்கிறாங்க. இந்த நிபந்தனைகள் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய சாத்தியக்கூறுகள் எவ்வளவு இருக்கு? அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னவாக இருக்கு? நீங்க கடந்த 10 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா மோடி தலைமையிலான அமைச்சரவையில் முழுக்க பிஜேபியினர் தான் இருந்தார்கள். கூட்டணி கட்சிகளுக்கான முக்கியத்துவம் என்பது இல்லாமல் ஏனென்றால் அவர்கள் தம் மெஜாரிட்டி இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைக்க தேவையான நம்பர்ஸ் கூட 20 சீட் 30 சீட்லாம் அதிகமாக இருந்தாங்க. கடந்த 303 சீட்டு 2019 இருந்தாங்க. எனவே அவர்கள் எல்லா கேபினெட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியை சார்ந்தவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. நிறைய விஷயங்களையும் பண்ணாங்க. ஆனால் இந்த முறை அவர்களுக்கு கூட்டணி ஆட்சி என்பது வந்துவிட்டது. கிட்டத்தட்ட 2009க்கு பிறகு இந்திய அரசியலே கூட்டணி ஆட்சி என்ற ஒரு புதிய வருகிறது. எப்படி 2004 வந்து யூபிஏ அரசாங்கம் மன்மோகன் சிங்கில் கூட்டணி ஆட்சி ஆரம்பித்தாரோ அதே போன்று 20 ஆண்டுகளுக்கு பிறகு வருகிறது. 99லையும் பிஜேபிக்கு ஒரு முன்னுதாரணம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் இவர்கள் தான் கிங் மேக்கராக இருந்து முக்கியமான 28 சீட்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா மற்றவங்க கிட்ட எல்லாம் 2 நம்பர் 1 நம்பர்ன்றத இவங்க கிட்ட வாங்கிட்டா ஈஸியாக வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் கவர்மெண்ட்டை ஸ்மூத்தாக 5 வருஷத்துக்கு நடத்திடலாம் அப்படின்றது தான் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இந்த பாரதிய ஜனதாவும் அவர்களும் முக்கியமாக ஏன்னா மத்திய பிரதேசத்தில் 29க்கு 29 நீங்க எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல பாத்தீங்கன்னா எந்த கட்சியுமே அங்க கிடையாது. அந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்காங்க. 8 லட்சம் வாக்குகளுக்கு அதிகமாக அங்க இருக்கக்கூடிய சிவராஜ் சிங் சௌஹான் முன்னாள் முதலமைச்சர் வெற்றி பெற்றிருக்காங்க. அவருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட இருக்கிறது. எனவே அவர்கள் சைட்ல நிறைய வின் பண்ணிருக்காங்க. அவங்களும் நிறைய முக்கியமான போர்ட்போலியோ கேட்கறாங்க. கர்நாடகாவில் நல்லா வின் பண்ணிருக்காங்க. ஒடிசாவில் வாஷ் அவுட் நவீன் பட்நாயக் வந்து 0 சீட் 20 சீட் இருக்கிறதுனால அங்க 2 முக்கியமான கேபினெட் மந்திரிகளை உருவாக்குவதற்கு பாஜக திட்டமிட்டிருக்கிறது. அதே போல வட இந்தியாவில் பீகார்ல ஒரு நல்ல நம்பர் இருக்கு. அவங்களுக்கு பாரதிய ஜனதாவை சார்ந்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஏன்னா கூட்டணி கட்சிக்கு முக்கியமான போர்ட்போலியோ கொடுத்துட்டு அவங்க கோச்சுக்குவாங்க. எனவே அவர்களுக்கும் ராஜ்நாத் சிங் போன்றவர்களுக்கு அமித்ஷா போன்றவர்களுக்கெல்லாம் முக்கியமான போர்ட்போலியோ கொடுக்கும்போது இவர்களுக்கு அதுக்கு அடுத்தது நெகோசியேஷன் பண்ணி இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த நெகோசியேஷன் நடக்குது. அதுக்காக தான் மீண்டும் 7ஆம் தேதி மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. என்டிஏ மீட்டிங் இதே போன்று வெள்ளிக்கிழமை நடைபெற இருக்கிறது. அப்ப இந்த திரைமறைவு பேச்சுவார்த்தைகளும் நிறைவு பெற்று ஒரு ஃபைனல் ஃப்ரேம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கண்டிப்பாக ரமேஷ், தேர்தல் முடிந்து 2 நாட்கள் ஆகியும் கூட இந்த டெல்லியில் நடக்கக்கூடிய அரசியல் கணக்குகள் இந்த பரபரப்பை குறையாமல் வச்சிருக்கு. தொடர்ந்து என்னென்ன நிகழ்வுகள் நடக்கு அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680.